Hello viewers, welcome back to Master Review. So finally, Iran versus Israel war over ஆகிடுச்சா இல்லைனா நெக்ஸ்ட் மிசைல் லான்ச்சுக்கு ரெடியாக இருக்கா? இப்போ என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? 12 நாட்களாக தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ ஓவர் ஆகிடுச்சா? இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈரான் இஸ்ரேல் வார் அப்டேட் வீடியோஸ் நம்ம சேனலில் இன்னும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே சொல்ல போகிற விஷயங்களை உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா இருக்கும். ஸோ ஜூன் 13 தான் இந்த ஃபுல் வார் ஸ்டார்ட் ஆன டேட். அந்த நாளில் இஸ்ரேல் சடனாக ஈரானோட முக்கியமான 3 பிளேசஸை அட்டாக் பண்ணிச்சு. நட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரானோட மெயின் நியூக்ளியர் ஃபியூவல் சென்டர், அதுக்கப்புறமா ஃபோர்டோன்னு சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ரொம்ப செக்யூரான ஒரு பிளேஸ் ஈரானோட, அதுக்கப்புறமா இஷ்ஃபஹான்னு சொல்லக்கூடிய மிசைல் லான்ச் ரிசர்ச் சென்டர். இது 3யுமே அட்டாக் பண்ணுது. இந்த 3 பிளேஸ்லையுமே சூப்பர் அக்யூரேட்டான ட்ரோன் பிளேஸ் மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒரு கோட் நேம் கொடுக்குறாங்க, ஆபரேஷன் ரைசிங் லைன்னு சொல்லி. இது ஒரு சீக்ரெட் மிலிட்டரி மிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேற லெவல் பிளானிங்கோட இதை பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்டா ஈரான் இதுக்கு திருப்பி அடிக்குது. 150 பெலிஸ்டிக் மிசைல்ஸ் பிளஸ் 100 ட்ரோன்ஸ் ரெடியாக லான்ச் பண்ணிச்சு. டார்கெட் இஸ்ரேலில் இருக்கிற பீர் ஷேபான்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி. அதில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சொரோக்கோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடியதும் ஹிட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், டாக்டர்ஸ் எல்லாருமே எஃபெக்டட் ஆகுறாங்க. ஸோ இப்படி ஒரு மாஸ் லெவல் வார் தான் ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு 2 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்க்கு இடையில, இஸ்ரேல் அண்ட் ஈரான். ஓகே, இப்போ டிப்ஸ் என்னன்னா, யூஎஸ் கூட இந்த கேம்ல என்ட்ரி ஆகுறாங்க. ஜூன் 22 அமெரிக்கா அவங்களாவே டிரெக்டா ஈரானோட நியூக்ளியர் சைட் மேல ஸ்ட்ரைக் பண்ணுது. யூஎஸ் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்டாக்ல ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் 2 இயர்ஸுக்கு செட் பேக் கொடுத்துச்சுன்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்னன்னா, ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் ப்ரிப்பரேஷன் ஸ்பீட் 2 இயர்ஸ் பேக்குக்கு போயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ட்ரம்ப் அவரு இமீடியட்டா போஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு, கேம் ஓவர், இனிமே ஈரான் காமா இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஈரான் அப்படியே சரண்டர் ஆகிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஈரான் இன்னும் ரெடியா தான் இருக்கு. அவங்களோட அடுத்த மூவை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லார்கிட்டையும் இருக்கிற கேள்வி என்னன்னா, இதோட இந்த யுத்தம் முடிஞ்சிருச்சா இல்லைன்னா இதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லி. இஸ்ரேல் சைட்ல சிச்சுவேஷன் ரொம்ப காமா மாறிடுச்சு. சோல்ஜர்ஸும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஆனா ஈரான் சைட்ல தான் இன்னும் டென்ஷன் இருக்கு. ஈரான்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சேஃபான ஒரு ஏரியாவுக்கு வெளியேற்றி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்ல போர் கப்பல்கள் எல்லாம் ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த யுத்தம் ஓவரானு கேட்டீங்கன்னா இல்ல, ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 2 சைடுமே வெயிட் அண்ட் வாட்ச் மூட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்ப ஈரான் சரண்டர் ஆகிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நோ சான்ஸ். ஈரான் கிட்ட 3 பவர்ஃபுல்லான ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆயில் ஷிப்பிங் ரூட். அதுக்கப்புறமா ப்ராக்சிஸ், ஈரான் கிட்ட டிரெக்ட் ஆர்மி இருந்தாலுமே இன்டிரெக்டான கேங்ஸும் இருக்காங்க. ஹிடன் மிசைல்ஸ், யூஎஸ் சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஈரான் கிட்ட இன்னமும் 200க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் ரெடியா இருக்குன்னு சொல்லி. இஸ்ரேல் ஆல்ரெடி ஈரானோட மிசைல் செட்டப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஆனாலுமே இன்னும் அவங்க கிட்ட மிசைல்ஸ் இருக்கு. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஈரான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்காவோட மிலிட்டரி கேம்ப்ஸை அட்டாக் பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் யுத்தம் வேற லெவல்ல போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ட்ரம்ப் சொல்றாரு 2 சைடையும் நிப்பாட்ட சொல்லி. ஸோ ஜூன் 23 நைட் இஸ்ரேல் டெம்பரரியா இந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்றாங்க. அதுவும் ட்ரம்போட ரிக்வெஸ்ட்னால. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஜூன் 24 ஒஃபிஷியலா இந்த உலகத்துக்கு யுத்த நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. சீஸ்ஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த டைமிங்ல கூட ஈரான் ஒரு மிசைலை லான்ச் பண்ணிருக்கு. டார்கெட் என்னன்னா எகைன் பீர்ஷிபான்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டிக்கு தான். இஸ்ரேலோட 4 இன்னசென்டான சிவிலியன்ஸ் இந்த ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. இதுக்கு திருப்பியும் இஸ்ரேல் ஒரு ரேடர் பேஸ் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ பேசிக்கலி யுத்த நிறுத்தம் இருந்தாலுமே 2 சைடுமே சின்ன சின்ன அட்டாக்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூஎன், யூரோப் எல்லாருமே பீஸை தான் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு இது ஸ்டாப் பண்ண சொல்லிதான். பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன வார்னிங் கொடுக்குறாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் டிரெக்டா நியூக்ளியர் லெவல் யுத்தம் தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி. ஸோ IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அவங்க ஈரானோட சைட்ஸை செக் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய பிளேசஸ் டோட்டலி டேமேஜ் ஆகியிருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஷார்ட், இந்த உலகத்தில் எல்லாருமே இப்போ ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறது, ப்ளீஸ் பீஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லித்தான். பட் இதுக்கு கேரண்டி இல்லை, எனி டைம் திருப்பி யுத்தம் ரீஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இப்போ ஓவராலாக சொல்லணும்னா, இந்த யுத்தம் ஓவரானு கேட்டிங்கன்னா டெம்பரரியா எஸ், சீஸ்ஃபயர் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் அட்டாக் ரெடியான்னு கேட்டிங்கன்னா எஸ், 2 சைடுமே அலர்ட்டாக தான் இருக்கு. காமா இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா மேபி. டிப்ளமசி வின் ஆனால் காமா தான் இருப்பாங்க. இதுக்கப்புறமா இன்னும் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுமா இல்லைன்னா இந்த உலகத்துக்கு அமைதி கிடைக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.